இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, முக்கிய சட்ட திருத்தங்கள் பார்க்க போறோம். ஓகேவா? முதலாவது சட்ட திருத்தம் 1951ல பண்ணியிருப்பாங்க. 9வது அட்டவணையை சேர்த்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு உருவாகும் முதல் 8 அட்டவணை இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சேர்க்கப்பட்டது 9வது அட்டவணை. அந்த 9வது அட்டவணை என்ன அப்படின்னா, அதில ஒரு விஷயத்த வச்சுட்டோம்னா, அத பத்தி உச்சநீதிமன்றமோ, உயர்நீதிமன்றமோ கேஸோ அல்லது ஒரு புகாரோ, அத மாற்றம் செய்றதோ எதுவுமே செய்ய முடியாது. அந்த இதெல்லாம் தடை பண்றதுக்காக தான் 9வது அட்டவணை சேர்த்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த சட்ட திருத்தம் 1951ல உருவாச்சுல. இந்த சட்ட திருத்தம் உருவாகுறதுக்கு காரணமா இருந்ததே தமிழகம் தான். தமிழகத்துல செண்பகம் துரைராஜன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து மருத்துவக் கல்லூரியில சீட்டு கிடைக்காது. காரணம் என்னன்னா, அப்போதைக்கு இருந்த இடஒதுக்கீடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் குடுத்துருவாங்க. அத விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அந்த இடஒதுக்கீடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்னு அத ரத்து பண்ணிருவாங்க. அதோட தமிழகத்துல எல்லா இடத்துலயும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாரி போராட்டம் நடக்கும். அப்போதைக்கு பிரதமரா இருக்கிறவர் வந்து நேரு தான் இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தம் கொண்டு வருவாங்க. அதாவது 15ல 4, 16ல 4 அத சேர்ப்பாங்க. அதாவது மாநிலங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொண்டு வருவாங்க. வேலை வாய்ப்பில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் முக்கியத்துவம் குடுக்குற மாரி. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 16% குடுப்பாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25% குடுப்பாங்க. அடுத்து 7வது சட்ட திருத்தம் 1956. இத மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறது. படிச்சிருப்போம். 1953ல ஆந்திரா பிரிச்சுருவாங்க. ஏன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருவாரு. அதுக்கு அடுத்தது 1956ல தான் அந்த பசல் அலி கமிஷன் அமைச்சு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்க ஓகே பண்ணுவாங்க. நான் கூட இதுக்கு மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. 15வது சட்ட திருத்தம் 1963. இது வந்து உயர்நீதிமன்றங்களுக்கு ஓய்வு பெறும் வயது வந்து 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. வயசு வந்து உயர்நீதிமன்றங்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய வயதை வந்து மாத்திருப்பாங்க. 2 வருஷம் கூட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 63, 62 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 21வது சட்ட திருத்தம் 1967. 8வது அட்டவணையில் சிந்தி மொழியை தேசிய மொழியாக சேர்ப்பாங்க. இது வந்து என்னென்ன மொழிகள் சேர்த்திருக்காங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 26 1971 மன்னர் மானியம் ஒழிப்பு. 41 1976 மாநில பணியாளர்கள் தேர்வாணைய உறுப்பினர்களின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. அதாவது 42வது சட்ட திருத்தம் 1976ல கொண்டு வருவாங்க. முகவரை திருத்திருப்பாங்க. முகவரையில் ஒரு 3 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் புதிதாக சேர்க்கப்படும். அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒன்று அமைப்பாங்க. அந்த கமிட்டியோட அறிவுரையின்படி அடிப்படை கடமைகள் சேர்ப்பாங்க. அது 51A இருக்கும் சரத்தில். அதில் வந்து முதல்ல 10 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கும். அடிப்படை கடமைகள் இருக்கும். அதுக்கடுத்து 11வது அடிப்படை கடமையாக 2002ல் வந்து 86வது சட்ட திருத்தத்தில் கல்வியை சேர்ப்பாங்க. அதாவது 6 வயதுலேருந்து 14 வயது வரை உள்ள பிள்ளைகளை கட்டாய பள்ளி சேர்க்கறதுக்கு அனுப்பணும். அது பெற்றோட கடமை அப்படின்னு சேர்ப்பாங்க. சட்டசபை அதாவது லோக்சபை ரெண்டுலேயும் பதவி காலம் 6 ஆண்டுகளாக மாற்றுவாங்க. அதாவது சட்டசபையிலும் லோக்சபையிலையும் பதவி காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. குட்டி அரசியலமைப்பு என அழைக்கப்பட்ட சட்ட திருத்தம் வந்து 1976ல் இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல செய்யப்பட்ட 42வது சட்ட திருத்தம் தான். விதி 39A 43A சேர்க்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. 39A அப்படின்றது சம நீதி மற்றும் எளிதான சட்ட உரிமை. 43A அப்படின்றது அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்பது. ஓகே. 44வது சட்ட திருத்தம் 1978ல கொண்டு வருவாங்க. சட்டசபை லோக்சபை பதவி காலம் 5 ஆண்டாக மாற்றம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே சட்டசபை லோக்சபை பதவி காலம் வந்து 6 ஆண்டுகளாக இருந்துச்சு. இதுவும் சட்டசபை லோக்சபை பதவி காலம் 5 ஆண்டுகளாக மாற்றம் பண்ணிட்டாங்க. விதி 352 அப்படின்றது வந்து என்னது? அதாவது தேசிய நெருக்கடி நிலையை பற்றி பேசுது. தேசிய நெருக்கடி நிலை அப்படின்றது நம்ம நாடு வேற ஒரு நாட்டோட போர் புரியும் போது போர் நடக்கும்போது எல்லா உரிமைகளையும் நிறுத்தி வைக்கிறதுக்கான உரிமை. ஆனால் அதில் வந்து உள்நாட்டு புரட்சியின் போதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது. அதில் வந்து உள்நாட்டு கழகம் அப்படின்ற இந்த வார்த்தையை ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. சொத்துரிமை அடிப்படை உரிமைகள்லேருந்து நீக்கம் செஞ்சது இந்த சட்டத்திருத்தம் தான். 44வது சட்ட திருத்தம் 1978. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு 300Aல வச்சிருவாங்க. அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சட்டத்தில் வச்சிருவாங்க. ஓகே. 52வது சட்ட திருத்தம் 1985ல் 10வது அட்டவணை சேர்க்கிறாங்க. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம். அதாவது நம்ம ஒரு கட்சியில இருந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறைவான ஆள் இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் பண்ணாங்கன்னா
அவங்களோட போஸ்டிங்கை பிடுங்கிடுவாங்க. அதான் அந்த கட்சி தாவல் தடை சட்டம். 61 வந்து 1989 கொண்டு வந்தாங்க. இந்த இது கொண்டு வரும்போது பிரதமராக இருந்தவர் வந்து நம்ம ராஜீவ் காந்தி இருப்பாங்க. வாக்களிக்கும் வயது வந்து 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. ஏன்னா அவர் ஒரு இளைஞர். அதனால வந்து வாக்களிக்கிறவங்க இளைஞராக கொண்டு வந்துருவார். அதாவது 21 வயசுல இருக்கவங்கெல்லாம் 18 வயசு ஆகிடுவாங்க. சின்ன ஒரு இளைஞர் ஆனவங்க எல்லாரும் ஓட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்துருவார். இந்த சட்டத்தை ரொம்ப முக்கியம். 1989 61ஆவது சட்ட திருத்தம். 69வது 69வது சட்ட திருத்தம் 1991 கொண்டு வருவாங்க. டெல்லி வந்து தேசிய நகர்ப்பகுதியாக அறிவிச்சிருவாங்க. 239 AA. ஓகே. 239 AA தான் டெல்லிக்கு வந்து சிறப்பு அதிகாரத்தை கொடுப்பாங்க சட்டத்திட்டத்தின்படி. ஓகே. 71வது சட்ட திருத்தம் 1992 கொங்கணி, மணிப்புரி, நேபாளி மொழிகள் 8வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. இந்த மொழிகள் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணா பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். 73வது சட்ட திருத்தம் 1992 தான் 11வது அட்டவணையில வந்து பஞ்சாயத்து ராஜ் சேர்ப்பாங்க. இதில் வந்து 29 பொருண்மைகளை சேர்ப்பாங்க. அடுத்தது 74வது சட்ட திருத்தம் 1992 12வது அட்டவணையில் நகர்பாலிகா சேர்க்கப்பட்டது. இதில் வந்து 18 பொருண்மைகள் சேர்ப்பாங்க. ஓகே. அடுத்ததா 76வது சட்ட திருத்தம். 76வது சட்ட திருத்தம் தான் 1994 தமிழகத்துக்கு 69% இடஒதுக்கீடு கொண்டுறதுக்கான அமைக்கப்பட்ட சட்ட திருத்தம். அம்பாசாகர் அப்படின்னு ஒரு ஆணையம் வச்சு அது மூலமாக கொண்டு வருவாங்க. 76வது சட்ட திருத்தம் 1994 தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட சட்டம். 84வது சட்ட திருத்தம் 2000 சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் மாநிலங்களை உருவாக்கக்கூடியது இந்த சட்டம் தான். மாநிலங்கள் உருவானதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். 86வது சட்ட திருத்தம் 2002 கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டு 21A வைக்கப்பட்டது. 89வது சட்ட திருத்தம் 2003 தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு தனித்தனி ஆணையங்கள் அமைக்க வழிவகை செய்தது. 92வது சட்ட திருத்தம் 2003 போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி ஆகியவை 8வது மொழி சேர்க்கப்பட்டது. இதோட தான் இப்போ மொத்தம் 22 மொழிகளாக இருக்கு. 96வது சட்ட திருத்தம் 2011 ஒரிசா என்பது ஒடியா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. 97வது சட்ட திருத்தம் 2012 பகுதி 9ல் B உருவாக்கியிருக்காங்க. 9ல் B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறது தான் 9ல் B. ஆக்சுவலாக 97வது சட்ட திருத்தம் 2012 கொடுத்துருக்காங்க. 12 வராது, 2011 இந்த சட்டத்தை பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா கூட்டுறவு சங்கங்களை சேர்ப்பாங்க. அரசியலமைப்பு விதியில் வந்து 43B இது புதுசு சேர்ப்பாங்க. அதாவது 9Bயில் 243 ZHல இருந்து ZD வரைக்கும் சேர்ப்பாங்க. இது பூரா கூட்டுறவு சங்கங்கள் சம்பந்தமான ஒரு திருத்தம். கடைசி திருத்தம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா 106வது சட்ட திருத்தம். அது வந்து 2023 பண்ணுவாங்க. புதுசாக ஒரு பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே பண்ணக்கூடிய முதல் திருத்தம் இதுதான். பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 1/3 பங்கு. அதான் அந்த திருத்தம். மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி தோழா.